வீட்டை சூழ்ந்த வெள்ளம். அடித்து பிடித்து ஓடுவதற்குள் கழுத்தளவிற்கு வந்த தண்ணீர். மனைவியை ஒற்றை கையிலேயே தூக்கி சென்ற கணவர். கரைக்கு கொண்டு சேர்ப்பதற்குள் உயிர் பிரிந்த மனைவி. 3 நாட்களாக வீட்டுக்குள் இருந்த சடலம் என்பதையெல்லாம் நினைக்கும் போதே நடுநடுங்குகிறது. ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அமைந்துள்ளது ஆரடியூர் கிராமம். தாமிரபரணி ஆற்று தண்ணீர் ஊருக்குள் பெருக்கெடுத்து ஒரு நொடியில் மூழ்கடித்து விட உள்ளே இருந்த மக்கள் தெற்கு திசை தெரியாமல் திணறினர். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்பு படையின் படகு ஆரடியூர் கிராமத்திற்கு சென்று மீட்பு குழுவினரோடு செய்தி குழுவினரும் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு படகில் பயணித்து சென்றனர். ஊரை சுற்றிலும் சில கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்திருக்க படகிலேயே பயணித்து சென்றனர். எதிர்பார்த்தபடியே ஆரடியூர் கிராமம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து சூறையாக்கப்பட்டு கிடந்தது. வெள்ளம் வடிந்தாலும் ஊர் முழுக்க சேரும் சகதியுமாக நடக்கவே முடியாத நிலையில் இருந்தது. அதனை தாண்டி கிராமத்திற்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்பு குழுவிற்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. வெள்ளத்தில் சிக்கிய மூதாட்டியை அடக்கம் செய்ய முடியாமல் இருப்பதாக குடும்பமே வந்து கூப்பிட பேரிடர் மீட்பு குழுவினரும் வீட்டுக்குள் சென்று பார்த்தனர். வேறு வழியின்றி வீட்டுக்குள்ளேயே கட்டிலில் சடலத்தை வைத்திருந்ததை கண்டனர். லட்சுமி என்ற மூதாட்டியும் அவரது கணவரும் வசித்து வந்த நிலையில் திடீரென ஆற்று நீர் உள்ளே புகுந்துள்ளது. தண்ணீர் வருவது தெரிந்ததும் மூதாட்டி லட்சுமி வீட்டில் இருந்த பொருட்களை மேலே தூக்கி வைத்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த போதே அபாய அளவை தாண்டி தண்ணீர் வர மூதாட்டியின் கணவர் மூதாட்டியை இழுத்து சென்றிருக்கிறார். கழுத்தளவிற்கு தண்ணீர் சூழ்ந்துவிட அடித்து செல்லும் வெள்ளத்திற்கு நடுவிலும் மனைவியை ஒற்றை கையிலேயே தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார். தண்ணி மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியல. அந்தால பிடிச்சி அவளை இழுத்துட்டு போனேன். என்னால் போக முடியல. அந்த வடக்கு மாத்து போனால் தெற்கு மாத்து தள்ளிட்டு அந்த காரக்கட்டை எடுத்து ஓரத்தில் கொண்டு அவளை எப்படி தூக்கிட்டு போனேன், இப்படி தூக்கிட்டு போனேன். இந்த கேட்டு தூக்கிக்கிட்டே இப்படி தண்ணியில் முங்கிக்கிட்டே போறேன். இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்திற்கு தூக்கி சென்று உதவி கேட்டு ஆட்கள் வருவதற்குள் கணவன் கையிலேயே மனைவியின் உயிர் பிரிந்திருக்கிறது. பின்னர் உறவினர்கள் வந்து மீட்டு அடக்கம் செய்ய வழியில்லாமல் வீட்டிலேயே சடலத்தை போட்டு வைத்திருக்கின்றனர். கட்டடத்தை தொடும்போது கை ஆடலன்னு அதுக்கப்புறம் நான் என்னை மட்டும் அங்கே தள்ளிட்டு அப்புறம் அவளை எழுதி கொண்டு வந்தாங்க. அந்த வீட்டில் அந்த காரை வீட்டில் இருந்தோம். பின்னர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சென்று அந்த சடலத்தை மீட்டு வீட்டுக்கு அருகிலேயே அடக்கம் செய்தனர். இதனையடுத்து கிராமத்தில் சிக்கிக் கொண்டவர்களை பேரிடர் குழு மீட்டு படகில் அழைத்து வந்தது. மனைவியை இழந்த முதியவரை கை தாங்கலாக அழைத்து வந்து பாதுகாப்புடன் படகில் மீட்டு கொண்டு சென்றனர். அத்தோடு வெள்ளத்தில் தப்பித்த ஆடுகளையும் மீட்டு படகில் கொண்டு வந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.